வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஓம் முருகா போற்றியிடும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த ஒரு பதிவில் யாரை பற்றி பார்க்க போறோம்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நேர்மையாகவும் 2 தரப்பினருக்கும் பொதுவாக கருத்தை சொல்லக்கூடிய அன்பான உள்ளம் கொண்ட துலாம் ராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பால் இந்த சித்திரை மாதம் முடிவதற்குள்ள உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நேரம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் ஆடம்பர வாழ்க்கையில் நாட்டம் அதிகம் உண்டாகும். ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. மன முதிர்வோடு விவேகமாக நடந்து கொள்வீங்க. உங்களின் அனுசரணையான அணுகுமுறை எல்லோரிடமும் நன்மதிப்பை பெற்றுத்தரப்போகுது. பொது காரியங்களில் ஈடுபடுவங்களினுடைய புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, கௌரவம் இனி உயரும். ராசிக்கு குரு பார்வை இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். 1000 பிரச்சனைகள் வந்தாலும் ஒருவரை விட்டு கொடுக்காம அனுசரித்து செல்வீங்க. மன நிம்மதி இருக்குது. வீட்டில் எல்லோரும் எப்போதும் சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்திலிருந்து பிரித்த மூத்த சகோதரர் மீண்டும் குடும்பத்தோடு சேர்வாங்க. நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத வழக்குகளில் தீர்ப்பு சாதகமாகும். இது மாற்றம் செய்ய விரும்பினீங்கன்னா இந்த நேரத்தில் மாற்றிக்கலாம். அடிக்கடி அலைச்சல் மிகுந்த பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கும். சிலருக்கு தவறான எண்ணம் உருவாகலாம். மேலும் உங்களுக்கு நட்பு வட்டாரங்களால் மன சங்கடங்கள் உருவாகும். 6ஆம் அதிபதியாகிய குரு பாக்கியாதிபதி புதனோடு பரிவர்த்தனை பெறுவதால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு பய உணர்வு அனைவருக்குமே இருக்கும். இந்த காலகட்டத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் இனி உங்களுக்கு இருக்காது. சில வளர்ச்சிகள் தடைப்பட்டாலும் ஆனால் குரு பார்வை பட்ட இடத்தின் மூலம் நன்மை உண்டு. மறுக்க முடியாத உண்மையாக இது உங்களுக்கு அமையும். அசையும் அசையா சொத்துக்களை சேர்க்கை அதிகமாகும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் மறையும். காது, மூக்கு, தொண்டை தொடர்பான ஆரோக்கிய கேடுதல்களை அறுவை சிகிச்சையின் மூலம் சரி செய்யக்கூடிய நேரம் இதுதான். திருமண வாய்ப்பு கூடி வரும். திருமணம் வேண்டான்னு பார்த்தீங்கன்னா நினைத்தவங்க கூட திருமணத்திற்கு சம்மதிப்பீங்க. திருமணத்திற்கு நல்ல அழகான வாழ்க்கை துணை அமையும். மாணவர்களுக்கு கற்றல் ஞானம் மிகுதியாகும். உழைப்பிற்கு தகுந்த மதிப்பெண்ணும் கிடைக்கும். சில மாணவர்களுக்கு வேற்றுமொழி கற்கக்கூடிய வாய்ப்பும் ஆர்வமும் உண்டாகும். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று பரிசுகளும் பாராட்டுகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. பொருளாதாரம் பொறுத்தவரை தன்னிறைவு உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற வருமானம் நிச்சயம் உண்டு. விரும்பிய கடன் தொகை எளிதில் கிடைத்திடுங்க. ராசிக்கு குரு பார்வை பதிவதால் வாரா கடன்கள் வசூலாக. பாலிசி முதிர்வு தொகை, பங்குச்சந்தை முதலீடுன்னு பெரிய பணம் உங்கள் கைக்கு மகிழ்விக்கும். அடமானத்தில் இருந்த நகைகள் மீண்டும் உங்கள் கைக்கு வரும். சிலருக்கு அதிர்ஷ்ட வசமாக பிள்ளை இல்லாதவங்களின் உயிர் சொத்து அதிர்ஷ்ட பணம் கிடைக்கும். பாலிசி முதிர்வு தொகை, பங்குச்சந்தை முதலீடுன்னு பெரிய பணம் உங்களை மகிழ்விக்க போகுது. பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உண்டு. என்றே குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட சொத்தின் மதிப்பு இன்னைக்கு பல மடங்காக உங்களுக்கு திரும்ப தரப்போகுது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதில் திடமான சிந்தனைகள் தோன்றும். ஜனனகால ஜாதகத்தின்படி தசாபுத்தி சாதகமற்று இருப்பதால் சிறு சிறு உடல் பாதிப்பும் மன சஞ்சலமும் உண்டாகலாம். மற்றவங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. குடும்பத்தில் தொடர்ந்து சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வருகையில் குதூகலமாக நிரம்பி இருக்கும். மாமனார் மாமியாரால் ஏற்பட்ட மன உளைச்சல் இனி நீங்கும். தாய் வழி பாட்டியின் நகைகள், ஆசாய சொத்துக்கள் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு வலுவாக இருக்கும். புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பீங்க. ஒரு கடன் அடைவதற்கு மறுக்கடன் உருவாகும். பிறந்த வீட்டில் இருந்து வந்த வரவேண்டிய சீதனங்கள் கிடைப்பதில் தடை தாமதம் இருக்கலாம். அதே போல் உத்தியோகத்தில் பணியிடத்தில் இருந்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டு. இடமாற்றத்தோடு ஊதிய உயர்வு கிடைக்கும். தனியார் துறையினர் பழைய வேலையை விட்டு புதிய வேலைக்கு மாறலாம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய வேலையில் அதிக சம்பளமும் உண்டு. சில வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. அரசு பணியில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் உண்டாகும். தடைப்பட்ட ஊதியம் மொத்தமாக வந்துடும். வேலையில் மெமோ வாங்கியவங்களுக்கு மீண்டும் சேர உத்தரவு கிடைக்கும். அதே போல் தொழிலாளர்களுக்கு இருந்து வந்த
பிரச்சனை இனி விலகும். முதலீட்டாளர்களுக்கு இருந்து வந்த மந்த நிலை மாறி சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றமும் அபரிவிதமான வருமானமும் உண்டு. தனவரவு உங்களுக்கு மகிழ்வை தருங்க. லாபம் 1க்கு 2ஆக கிடைக்கும். லாபத்தை மறு முதலீடாக மாற்றுவீங்க. பல புதிய தொழில் அதிபர்கள் உருவாகுவாங்க. சில உற்பத்தியாளர்கள் தங்கள் பொருட்களுக்கு ட்ரேட்மார்க் வாங்குவீங்க. சிலருக்கு வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். சுய தொழில் செய்தீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்த தேவையான கடன் உதவி கிடைக்கும். புதிய தொழில் கூட்டாளிகள் கிடைப்பாங்க. புதிய கூட்டாளியின் நாணயம் குறைவுபடும். அதே போல் அரசியல் கட்சிகளில் இருந்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் விலகும். எழில் உள்ள சூரியன் போது ஜான தொடர்பால் அதிகப்படுத்துவார். மக்களோடு மக்களாக கலந்து சேவை செய்வீங்க. அரசியல்வாதிகளுக்கு மிக பொன்னான காலம் இது. எதிரிகள் விலகிடுவாங்க. உங்களின் புகழ் பரவும். யாரும் உங்களே இந்த நேரத்தில் அசைக்க முடியாது. அதே போல் அரசியலில் சாதனை படைப்பீங்க. பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் உண்டாகும். கடன் வாங்கி அரசியலுக்காக செலவு செய்வதை தவிர்த்துடுங்க. உங்களுடைய உழைப்புக்கு அபரிவிதமான பலன் உண்டு. சிலருக்கு அரசின் மானியமும் உண்டு. அதே போல் சனி செவ்வாய் சேர்க்கை ராசிக்கு 6ஆம் இடமான ரண ரோக சத்ரு ஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் கெட்டவன் கெட்டிலும் கிட்டுட்டு ராஜயோகம்னு சொல்லலாம். உங்கள் நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்களால் வாழ்க்கை துணையால் பிரச்சனை ஆரம்பமாகும். அதனால் கருத்து வேறுபாடு சற்று மிகைப்படுத்தலாக உருவெடுக்குங்க. அதே போல் சில தம்பதிகளுக்கு 3ஆம் நபரின் குறுக்கீட்டால் பிரிவினை உண்டாகலாம். சில தம்பதிகள் தொழில் நிமித்தமாக வெவ்வேறு ஊர்களில் வசிக்கலாம். வாழ்க்கை துணை மூலம் அதிகப்படியான பொருள் வரவு உண்டாகும். வேற்றுமொழி வேற்றுமத நண்பர்கள் கிடைப்பாங்க. சிலருக்கு நண்பர்கள் பங்காளிகளுடன் வீண் வாக்குவாதம் ஏற்படலாம். உறவுகளின் வெறுப்பை சம்பாதிக்க நேரிடும். தாய்வழி பூர்வீக சொத்து பிரிப்பதில் கருத்து வேறுபாடு உருவாகலாம். இல்லைனா நிதி மாற்றத்தில் வழக்கு பாதிப்படையும். அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் கை நழுவி போகலாங்க. செவித்திறன் குறைதல், சீழ்வடிதல் போன்ற காது தொடர்பான நோய் பாதிப்பு தோன்றி மறையும். மேலும் நரம்பு வாதம் தொடர்பான நோய்கள் ஏற்படலாம். எனவே உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை நாட்களில் சென்று நீதிபம் ஏற்றி மனதார வழிபட்டு வாங்க. பிரச்சனைகள் தடைகள் படிப்படியாக விலகிடும். அதே போல் உங்களுக்கு தொழில் வியாபாரம் இந்த நேரத்தில் திருப்திகரமாக நடக்குங்க. தொழில் தொடர்பான விஷயங்களில் அனுகூலமான பலன் உண்டு. புதிய முயற்சிகளும் கைகூடும். லாபமும் அதிகரிக்கும். புதிய யுத்திகளை கையாண்டு விருத்தி அடைப்பீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா முன்னேற்றம் காண்பீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் தைரியமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிள்ளைகள் மனம் மகிழும்படியான தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. விருப்பங்கள் அனைத்தும் கை கூடிடுங்க. மேலும் அக்கம் பக்கத்தினரோடு இந்த நேரத்தில் அனுசரித்து செல்வதும் நல்லது. பெண்களுக்கான மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்க போகுது. உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் உண்டாகும். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைவீங்க. உங்களை உதாசனப்படுத்திய நிறுவனமே அழைத்து பேச்சும். மூத்த கலைஞர்களிடம் சில நுணுக்கமான கற்று தெளிவீங்க. டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு அதிக வாய்ப்பு இந்த நேரத்தில் குவியும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு. நண்பர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும். விளையாட்டுகளில் பரிசுகள் உங்களுக்கு உண்டு. அரசியலில் ஆதரவால் அதிகமான மதிப்பு பெறுவீங்க. உடல் நலத்தினை பொறுத்தவரை வயிறு உபாதைகள் ஏற்படலாம். வாயு சம்பந்தமான பொருட்களை மீதமாக உண்பது நல்லது. அதே போல் நட்சத்திர ரீதியாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது. புதிய காரியங்களை செய்ய தொடங்குவதற்கு முன்னாடி நல்ல நேரமோ காலமோ பார்த்து செய்யுங்க. வேலையில் இருந்த பழு கொஞ்சமாக இனி குறையும். அதில் இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். வெளிநாட்டு வேலையும் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு நல்ல செய்தி இந்த நேரத்தில் காத்திருக்கு. அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைங்க வழியில் கவனமாக இருங்க. வெளிநாட்டில் வசித்தீங்கன்னா நாடு திரும்பி இங்கே தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொந்தரவுகள் இருக்க இடம் தெரியாமல் மறையும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உங்கள் திறமை மேம்படும். கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். விரும்பிய இடத்திற்கு பணியிடை மாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை உண்டு. சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும்.
வேலையின்றி தவிக்கும் படித்தவர்களுக்கு வேலை உண்டுங்க. தொடர்ந்து இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயை வணங்கி வர உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும், மன நிம்மதி உண்டாகும். வெள்ளிக்கிழமையினால் மகாலட்சுமி தாய்க்கு உலர் திராட்சையும் கற்கண்டும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் ஏற்படுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.